திமுக 21 தொகுதிகளிலே போட்டியிடும் என்ற அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் சென்னையை பொறுத்தவரையிலே வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இந்த 3 தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக திமுக தான் போட்டியிட்டு வருகின்றது. எனவே இந்த முறையும் திமுக வேட்பாளர்களே களம் காண்பார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காஞ்சிபுரம், அரக்கோணம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய தொகுதிகளிலும் திமுக தான் போட்டியிடும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே திமுக போட்டியிடக்கூடிய அந்த 21 தொகுதிகளுடைய பெயர் பட்டியலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக போட்டியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ பெயர் பட்டியல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அதே போல சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய தொகுதிகளில் இந்த முறை திமுக உதயசூரியன் சின்னத்தில் தங்களுடைய சொந்த வேட்பாளர்களை நிறுத்துகின்றது. திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். நீலகிரி, கோயம்புத்தூர், அதே போல பொள்ளாச்சி, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளிலே திமுக போட்டியிடுகிறது. கோவை கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை கோவை தொகுதி திமுக போட்டியிடுகின்றது. தூத்துக்குடி, தஞ்சாவூர், தென்காசி ஆகிய தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுகின்றது. தென்காசி தொகுதியை பொறுத்தவரையிலே கூட்டணிக்கு எதுவும் சொல்லுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருந்த நிலையில திமுகவே மீண்டும் களத்தில் இறங்குகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் திருவள்ளூர், கன்னியாகுமரி, புதுச்சேரி, விருதுநகர், சிவகங்கை, கரூர் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக களம் காண்கின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அந்த தொகுதிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் சார்பிலே வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பெயர் பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, கடலூர், நெல்லை ஆகிய தொகுதிகளிலே திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விசிக போட்டியிடக்கூடிய தொகுதியை பொறுத்தவரை சிதம்பரம் மற்றும் விழுப்புரம். சிதம்பரம் தொகுதியிலே கடந்த முறை திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டார். இந்த முறையும் அவரே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலே ரவிக்குமார், எழுத்தாளர் ரவிக்குமார் போட்டியிடுவார். கடந்த முறையும் விழுப்புரம் தொகுதியில் அவர்தான் போட்டியிட்டிருந்தார். எனவே இந்த முறை அவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த 2 தொகுதிகளை பொறுத்தவரையிலே விடுதலை சக்திகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே திண்டுக்கல்லில் சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய அவர் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியிலே களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மதுரை தொகுதியை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அக்கட்சி அதிகாரப்பூர்வமாகவும் இந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அதாவது திண்டுக்கல் மற்றும் மதுரையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள்தான் இந்த முறை வேட்புமனு தாக்கல் செய்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே களமிறங்குவார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே போட்டியிட்ட அதே 2 தொகுதிகள் நாகை மற்றும் திருப்பூர். இந்த 2 தொகுதிகளிலுமே 2 வேட்பாளர்களும் களமிறங்கி இருவருமே வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சி இன்னும் முடிவு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி திருச்சி தொகுதி என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதி திருச்சி தொகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலே மதிமுக இந்த முறை போட்டியிடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த முறை திருச்சி தொகுதி காங்கிரஸ் வசம் இருந்தது. இந்த முறை அது மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தை பொறுத்தவரையிலே இந்த முறை ஏற்கனவே போட்டியிட்ட அதே ஐயுஎம்எல் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியின் சார்பில் நவாஸ்கனி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய பல பேர் இந்த முறை மீண்டும் களமிறங்குகிறார்கள் என்பதை நாம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை வைத்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இன்னும் சில கட்சிகள், குறிப்பாக திமுக அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. எனவே அவர்கள் எல்லாம் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது அந்த கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் யார் என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். தற்போதைய நிலையில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடியவர்கள் பார்க்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய 2 கட்சிகளும் அதிகாரப்பூர்வ தங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவித்து விட்டார்கள். திமுகவை பொறுத்தவரையிலே இன்னும் ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியும் 2 தினங்களில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்று மாலை அறிவிப்பை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் 40 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுடைய முழு விவரம் நமக்கு தெரிய வந்துவிடும். எனவே அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே அவர்கள் தொகுதியை உறுதி செய்து அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கக்கூடிய அந்த பணி என்பதெல்லாம் இன்னும் 2 நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் அனைத்து விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.